வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புது பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பது ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது ரொம்ப கேவலமான ஒரு சம்பவம். அதாவது அடுத்தவன் பொண்டாட்டியை எப்படியெல்லாம் ஒரு குடும்பப்படுத்தணுமோ அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க பற்றி, அந்த மாதிரி அடுத்தவன் சொத்தை எப்படியெல்லாம் அபகரிக்க வேண்டும் அப்படிங்கிற இன்னைக்கு பாஜகவினர் வந்து ரொம்ப நம்பர் ஒன்னா இருக்கிறாங்க. காயத்ரி ரகம் சொன்ன மாதிரி கமலாலயத்துக்குள்ள நுழைஞ்சா உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு மிக கேவலமான ஒரு பாஜகவில் இருந்து விட்டார்கள். அதையெல்லாம் விட அடுத்தவ சொத்தை அபகரிக்கிறதுக்குன்னே சில குரூப் அங்கே இருப்பாங்க போறது. வயிற்றெரிச்சலான ஒரு சம்பவம், மனசாட்சி இல்லாத ஒரு சம்பவம். இது சம்பந்தமா ஒரு வீடியோ முதல்ல போட்டிருப்போம், அதையும் பார்த்துருப்பீங்க. அதில் சில விளக்கங்கள் இருக்காது. கிடைத்த தகவலின் அடிப்படையில் இதில் ரொம்ப ரொம்ப விளக்கமான ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அதாவது சேலம் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் குணசேகரன் அப்படிங்கிறவர் செய்த மிக ஒரு கொடூரமான ஒரு சம்பவம், மனசாட்சி இல்லாத ஒரு சம்பவம், வயிற்றெரிச்சலான ஒரு சம்பவம், சட்ட விரோதமான ஒரு சம்பவம். அதாவது சேலம் மாவட்டம் ஆத்தூர் ராமநாயக்கன் பாளையம் 10 ஏக்கர் களன் வடக்கு காடு காரமணி பகுதியில் இருக்கக்கூடிய சின்னையா அப்படிங்கிறவர் அவர் இறந்துட்டார். அவருக்கு வந்து 2 பசங்க, கண்ணையன் கிருஷ்ணன் அப்படி 2 பசங்க. அவங்களுக்கே இன்னைக்கு வந்து ஒரு 85-90 வயசு ஆகுதுன்னா பாருங்க. அந்த சின்னையா அப்படிங்கிற அப்பா வந்து ஒரு 6 ஏக்கர் நிலத்தை வந்து பசங்களுக்கு கொடுத்துட்டு போயிடார். கண்ணையன் கிருஷ்ணன். கண்ணையன் கிருஷ்ணனுக்கு மகன்களுக்கே வந்து 85-90 வயசு ஆகும் அப்படின்னு ஆகுது, இப்போதைக்கு ஆகுது அப்படின்னா அப்புறம் சின்னையனுக்கு எத்தனை வருஷம் இருக்கும் பாருங்க. அவர் இறந்துட்டார். கண்ணையன் கிருஷ்ணன் அவங்க வந்து அந்த 6 ஏக்கர் நிலத்தை வச்சு விவசாயம் பண்ணிட்டு அப்படியே குழப்ப ஓட்டிட்டு இருக்காங்க. இத்தனைக்கு வந்து பிரதமருடைய கிசான் திட்டத்துல வந்து உதவி பெறக்கூடியவங்க 6000 ரூபாய் தொகை இருக்குது பார்த்தீங்களா, அதான் வந்து வருஷத்துக்கு 2 தடவை போடுறாரு பாருங்க. அதன் அடிப்படையில வந்து அவர் பண்ணக்கூடிய ஒரு அதன் அடிப்படையில் அவங்க உதவி செய்ய திட்டத்தின் மூலமா பயன்பெறக்கூடிய அந்த அளவுக்கு அவங்களோட பேங்க் பேலன்ஸே 500 ரூபா தான். அவ்வளோ ஒரு மிக ஒரு மோசமான ஒரு சூழல்ல வந்து 6 ஏக்கர் நிலத்தை வந்து அவங்க வச்சுக்கிட்டு அப்பா கொடுத்த நிலம் சொல்லி போட்டு அதை ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க. ஆமா, அந்த பேங்க் பேலன்ஸே 500 அப்படிங்கிறது கூட தெரியாத அளவுக்கு இன்னைக்கு மிக மோசமான ஒரு நடவடிக்கை நடந்திருக்குன்னா உண்மையிலே கேவலமான ஒரு சூழல் தான். அமலாக்கத்துறை நாம் சொல்லக்கூடிய ஒரு சூழல் தான். உண்மையிலே அமலாக்கத்துறைக்கு என்ன அறிவில்லாமல் போனதா அப்படிங்கிற மிக பகிரங்கமான ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? அதாவது அந்த சின்னையன் அப்படிங்கிறவர் தன் பசங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுறார். கண்ணன் கிருஷ்ணன் அப்படிங்கிற பசங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுறார். 6 ஏக்கர் நிலம். அது இவங்க வந்து சேலம் மாவட்டத்துல அம்பப்பா சமுத்திரம் அப்படிங்கிற இடத்துல வச்சு இருக்கிற சமுத்திரத்தை ஒரு புஞ்சை நிலமோ நெஞ்சை நிலமோ ஏதோ ஒரு வகையில பயிர் செஞ்சு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை வந்து சேலம் கிழக்கு மாவட்ட பொதுச் செயலாளர் பொறுப்பாளர் கான்செப்ட்ல குணசேகரன் அப்படிங்கிற ஒரு கண்ண படுது. உடனே அந்த ஆள் வந்து அது எப்படியாவது அபகரிக்க விடணும்னு சொல்லிட்டு திட்டம் போட்டு போய் அவர்கிட்ட போய் கேட்குறாங்க. கண்ணன் கண்ணப்பன் 2 பேர்த்தையும் ஒரு கண்ணையன் கிருஷ்ணன்ட்ட போய் கேட்குறாங்க. கேட்டால் அவங்க இல்லைங்க, எங்கள் அப்பா வந்து எங்களுக்கு வந்து கொடுத்த சொத்து ஆனால் யாருக்கும் விற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய விஷயத்த சொல்லிடுறாங்க. அவர் மீண்டும் மீண்டும் வந்து இந்த நிலம் எனக்கு கட்டாயமா வேணும். ஏன்னா அவங்க பாஜக ஆட்சி இல்லையா, அவங்களுடைய ஒரு திமிரின் வெளிப்பாடு, மற்றபடி அவங்களுடைய அரசின் அதிகாரத்தை அவங்க பயன்படுத்துவாங்க மத்தியில். அதன் அடிப்படையில் பொறுப்பாளராக இருக்கிறார். பாஜக பொதுச் செயலாளர் பொறுப்பாளராக இருக்கிறார் சேலம் கிழக்கு மாவட்டத்தில் குணசேகரன். திரும்ப திரும்ப போய் கேட்டவொன்னு அவங்க திரும்ப திரும்ப அதையும் சொல்லிடுறாங்க. சரி அப்படின்னா எப்படி இவர்களுக்கு தடை போடுவது கூட என்ன பண்ண விவசாயம் பண்றாங்க, அதையும் வந்து அவர் நிலத்தை வந்து விவசாயம் பண்ணாத அளவுக்கு ஒரு தடையும் போடுறாங்க. தடை போட்டு அவங்க எப்படியெல்லாம் டிஸ்டர்ப் பண்ண வேண்டுமோ அந்த கண்ணையனுக்கும் கிருஷ்ணனுக்கும் எப்படியெல்லாம் அந்த 90 வயசுங்க 85-90 வயசு அந்த முதியோர்களுக்கு எப்படியெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணி அது எப்படியாவது அந்த நிலத்தை ஆட்டையை போட்டுருந்தோம் அப்படின்னு போட்டு ரெடி பண்ணி பார்த்து என்ன பண்றாரு, கடைசி வரைக்கும் முடியாம என்ன பண்றாரு, ஒரு போலி பத்திரத்தை அந்த நபர் வந்து தயார் பண்ணாரு. பாஜக நபர் குணசேகரன் 1 லட்சம் ரூபாய் என்கிட்ட வந்து அட்வான்ஸ் வாங்கிட்டாங்க மொத்தமா பேசி அப்படின்னு சொல்லி போட்டு போலி பத்திரத்தை தயார் பண்ணி அதை வச்சும் பகிரங்கமா மறுத்துக்கிட்டே இருக்கிறார். அப்போ வந்து அவங்க படியில அப்புறம் திடீர்னு என்ன பண்றாங்க,
அந்த அந்த கண்ணையன் அந்த கிருஷ்ணனுக்கு வந்து திடீர்னு ஜூன் 22ஆம் தேதி வந்து அமலாக்கத்துறை நுங்கம்பாக்கம் அமலாக்கத்துறையிட்ட இருந்து ஒரு சம்மன் ஒன்று வரும். அதை பார்த்தோன்னு அவங்க பதறி போயிடுறாங்க. ஆனால் இத்தனைக்கு வந்து படிப்பறிவு இல்லாதவர்கள் 85-90 வயசு முதியோர்கள் படிப்பறிவு இல்லாத பார்த்தோம்னா அவங்க தன்னுடைய வக்கீலான பிரவீனாட்ட போய் விளக்கம் கேட்கிறாங்க. விளக்கம் கேட்டால் அந்த மாதிரி சொல்றாங்க, இது வந்து அமலாக்கத்துறை வந்து உங்களுடைய மேல வந்து ஒரு சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க, அதான் பண பரிமாற்றம் சட்டவிரோதமாக வந்து நீங்க பண பரிமாற்றம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி போட்டு நீங்க உங்களோட கருப்பு பணம் இருக்கிற மாதிரி அவங்க தகவல் அமைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி குழம்பி போய் என்னடா அங்க பார்த்து ஒரு விஷயம் கான்செப்ட் பண்ணக்கூடிய சேர்த்து அவங்களுக்கு ரொம்ப மனசு பதறி போயிடும். உடனே வந்து அந்த அவன் சம்மனை வந்து அந்த அம்மா வந்து பிரிச்சு படிக்கிறாங்க. படிச்ச உடனே இந்த மாதிரி வந்து பண பரிமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயம் கருப்பு பணம் உங்கள்கிட்ட இருக்கு, அதனால வந்து சென்னை நுங்கம்பாக்கம் அமலாக்கத்துல நேரடியாக ஆஜராக வேண்டும், பாருங்க ஆஜராக வேண்டும், இல்லாவிட்டால் உங்களுடைய 6 ஏக்கர் அந்த நிலம் வந்து பறிமுதல் ஜப்தி செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்மன்ல போட்டு. அதான் ஒண்ணுமே புரியல. கெஜ்ரிவாலுக்கு எத்தனையோ தடவை சம்மன் அனுப்பிச்சாச்சு, ஒன்றும் அவருக்கு போகல. எத்தனையோ பேருக்கு செந்தில் பாலாஜி மற்ற சோர்ஸ் எத்தனையோ பேருக்கு பல விதமா சம்மன் அனுப்பிச்சு வரலைன்னா அது வந்துதான் ஆகணும். கடைசியில வரப்போறாங்க, வக்கீல் மூலமா வரப்போறாங்க. ஒரு சம்மன்லயே வந்து நீ வரவில்லை என்றால் 6 ஏக்கர் அந்த நிலத்தை வந்து நாங்க அபகரிப்போம் அப்படின்னு சொல்றதுக்கு சட்டத்துல என்ன எடுக்க அமலாக்கத்துறைக்கு, அது ஜப்தி செய்து விடுவாருமா. ஒரு தடவை தான் அமைச்சிருக்கிறாங்க. அது வக்கீல் பிரவீனா பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அதிர்ச்சி ஆகிட்டு என்னடா இந்த விளக்கம் இப்படி கான்செப்ட்னு சொல்லி போட்டு திருப்பி அவங்கள அப்படியே. அதுல இன்னொரு விஷயத்த பாருங்க, அதுல 2 அட்ரஸ் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, அதாவது வந்து கண்ணன் பல்லர் அப்படின்னு சொல்லி போட்டு இந்துன்னு சொல்லி போட்டு அட்ரஸ் அவங்களுக்கு வந்திருக்கிற அந்த இது வந்து எப்படி வந்திருக்குது அப்படின்னா, கண்ணன் இந்து பல்லர் அப்படின்னு சொல்லி போட்டு 2 அட்ரஸ் வந்து ஃப்ரம் வந்து சென்னை அமலாக்கத்துறை நுங்கம்பாக்கம் அப்படின்னு வந்திருக்கு பாருங்க. அதாவது இதோட கேவலமான ஒரு செய்தியா நல்லா புரிஞ்சுக்க. சாதியோட பேர் பல்லருங்கிற சாதி வந்து தேவேந்திர குல வேளாளர் சொல்லிட்டு மாத்து 2 வருஷம் ஆச்சு. இது கூடவா அந்த அமலாக்கத்துறைக்கு தெரியல? பல்லர் அப்படின்னு எப்படி குறிப்பிடலாம்? இது தீண்டாமை வெளிப்பாடு சாதி வன்கொடுமை சட்டத்தில் அமலாக்கத்துறை சஸ்பென்ஸ் பண்ணும். பல்லர் எப்படி போடலாம்? தேவேந்திர குல வேளாளர்னு போடுங்க, தேவேந்திர குல வேளாளர்னு போடுங்க, புரியுங்களா? அதே நேரத்துல வந்து இந்துன்னு போடுறீங்க, அதுல ஒரு நியாயம் விட்டுருங்க, அதுல ஒரு நியாயம் இருக்கு. கண்ணப்பன்னு போட்டிருக்கு, கண்ணையன்னு போட்டிருக்கிறீங்க, ரைட்டு ஓகே. மற்றபடி பல்லரன் எப்படி போட உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது? அதே நேரத்தில் 6 அந்த ஏக்கரை வந்து நீங்களா சென்னை நுங்கம்பாக்கம் வரவில்லை என்று சொன்னால் ஜப்தி செய்வோம் சொல்றேன். எடுத்த உடனே உங்கள் நிலத்தை ஜப்தி செய்வோம் அப்படிங்கிறது எந்த சட்டத்துல இருக்கு? ஒரு தடவை வரலையா திருப்பி சம்மன் அனுப்புங்க, 2வது தடவை சட்டப்படி செயல்படணும்ல. ஜப்தி செய்வதற்கு அவர்களுக்கு என்ன உரிமை இருக்கு? புரியுதா? அப்புறம் அது பதறி அடிச்சுக்கிட்டு வழக்கறிஞர் பிரவீனா ஜூலை 5ஆம் தேதி வந்து 2 விவசாயி கூட்டிட்டு போறாங்க. விவசாயி கூட்டு சென்னை நுங்கம்பாக்கத்துக்கு போய் விஷயத்தை இந்த மாதிரி சொல்றாங்க. உள்ள நுழைஞ்ச உடனே அந்த அமலாக்கத்துறை டைப் பண்றாங்க, வழக்கறிஞர் தாங்க நான் வந்திருக்கிறேன், அவங்களுக்கு சார்பா வந்திருக்கேன், அவர் சொந்தக்காரா யாருமே இல்லைங்க, நான் வழக்கறிஞர் கூட அவருடைய ஐடி கார்டு சோர்ஸுக்கு அதை ஒப்புக்கொள்ளாமல் அமலாக்கத்துறை என்ன பண்ணியிருக்காங்க, அந்த 2 பேர் மட்டும்தான் உள்ள நுழைய, கண்ணையன் கிருஷ்ணன் 2 பேர் மட்டும்தான் உள்ள நுழையணும் அப்படின்னு சொல்லி போட்டு டைப் பண்ணி அவங்க 2 பேர்த்தை பத்தி அவர் இந்த வழக்கறிஞர் பிரவீனாவும் எவ்வளவோ போராடுறாங்க, சட்டப்படியும் போராடுறாங்க, ஒத்துக்கொள்ள 2 பேர் தான் உள்ள வந்துட்டு அவங்களை விசாரித்து திருப்பி அமைச்சிடுறாங்க. ஆமா, திருப்பி அமைச்ச உடனே அந்த அம்மா பாக்குறாங்க. உடனே வந்து நுங்கம்பாக்கம் போலீஸார் டிஜிபி ஜங்கர் சிவால் அவருக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி வந்து விசாரிக்கணுங்க, அவங்களுடைய பேங்க் பேலன்ஸே வந்து 500 தான் இருக்கு. 2வது வந்து இந்து பல்லர் அப்படின்னு வந்து அவங்க இது அமைச்சுக்கிறாங்க. மற்றபடி வந்து 6 ஏக்கர் நிலத்தை ஜப்தி செய்து விடும் சொல்லிவிட்டு மானசீகமா அமலாக்கத்துறை மிரட்டல் விட்டுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தவொடனே இன்னைக்கு வந்து பிரவீனாவும் முதல் கட்டமா போலீஸ் விசாரிப்பாங்க, அதுல மாற்று கருத்து இல்லை. அவங்க எல்லா வழக்கும் சொல்லிடுறாங்க. அப்புறம் வந்து அமலாக்கத்துறை மூலம் மிகப்பெரிய ஒரு தவறு இருக்குது அப்படிங்கிறத போலீஸ் இன்னைக்கு கண்டுபிடிச்சு போலீஸாரை இன்னைக்கு விசாரிக்கக்கூடிய ஒரு சூழல். இப்ப அமலாக்கத்துறைக்கு வந்து சம்மன் அமைச்சிருக்கிறாங்க போலீஸார்.
நுங்கம்பாக்கம் போலீஸார். எப்படி நீங்கள் வந்து அதை பண்ணலாம், பல்லர்னு எப்படி போடலாம் அப்படிங்கிற மிகப்பெரிய பகிரங்கமான ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? எனக்கு அது தீண்டாமையின் வெளிப்பாடு, தீண்டாமை வன்கொடுமை சட்டம் படித்த அந்த அமலாக்கத்துறைக்கு தெரியாது. அதை குறிப்பிட்ட ஒரு 3 அதிகாரிகள் ரித்தேஷ்குமார், பிரபா, சந்திரன் மீது கட்டாயமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லி போட்டு பிரவீனா வந்து சட்டப்படி இது வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. நுங்கம்பாக்கம் போலீஸார், நுங்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல நுங்கம்பாக்கம் போலீஸார் நீங்கள் கட்டாயமாக 3 பேர் வாங்க சொல்லி போட்டு 3 பேர்த்துக்குமே சம்மன் அமைச்சிருக்கிறாங்க. இது சம்பந்தமா ஒரு வீடியோ ஒன்று எனக்கு பயங்கரமா போயிட்டு இருக்கு. என்னங்க அநியாயமா 6.5 ஏக்கர் நிலத்தை அபகரிக்கிறதுக்காக அந்த பாஜக பிரமுகர் வந்து போலி பத்திரம் எப்படி போட்டார்? 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிட்டான்னு சொல்லி போட்டார். அது மிகப்பெரிய சட்டப்படி குற்றம் இல்லையா? அது முதல்ல அவரை கைது செய்யணும். 2வது வந்து ரித்தேஷ்குமார், பிரபா, சந்திரன் அப்படிங்கிற அமலாக்கத்துறை இருக்கட்டும்ங்க. ரைட், எப்படி இந்து போட்டாங்க, ரைட், ஓகே, அது பொதுவான ஒரு பேர் வச்சுக்கலாம். பல்லர் எப்படி குறிப்பிட்டு போட்டாங்க? தேவேந்திரகுல வேளர் அப்படின்னு அவங்களுக்கு பல்லர் கான்செப்டுக்கு வந்து பெயர் மாற்றி 2 வருஷம் ஆச்சு சட்டப்படி. ஏன் அது தெரியாதா? பல்லர்னு குறிப்பிடக்கூடிய அளவுக்கு வன்கொடுமை சட்டத்தை தீண்டாமை வெளிப்பாடு எவ்வாறு நிகழ்ந்தது? இது பாஜகவின் பின்புலம் தான் அப்படிங்கிறது பகிரங்கமா தெரியல. சரி, பின்புலம் இல்லப்பா விட்டு அந்த சேலம் கிழக்கு மாவட்ட குணசேகர வந்து எப்படி 1 லட்சம் ரூபாய்க்கு வந்து வாங்காத பணத்துக்கு இவர் எப்படி வந்து அக்ரிமெண்ட் போட்டார்? அந்த 6.5 ஏக்கர் நிலத்தை வந்து இவர்கள் கொடுப்பதாக ஒப்புக்கொண்டார்கள். அட்வான்ஸ் 1 லட்சம் ரூபாய் வாங்கிட்டான்னு சொல்லி எப்படி வந்து ஒரு பத்திரம் அட்வான்ஸ் கொடுத்ததுக்கு அக்ரிமெண்ட் போட்டார். பத்திரம் 1 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்தா சொல்லி எப்படி அக்ரிமெண்ட் போட்டார்? அந்த பத்திரத்தின் வெளிப்பாடு என்ன? புரியுதா? அப்ப இதனுடைய பின்புலம் என்ன? துண்டா தெரிஞ்சு போச்சு. இது பாஜக கரெக்டா அதே நேரத்தில் அமலாக்கத்துறை எடுத்து வந்திருக்கு. ரைட், ஓகே, சரி, வந்து இப்போ அமலாக்கத்துறை வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சாங்க. ரைட், அது நோட்டீஸ் அது 6.5 ஏக்கர் நிலத்தை நாங்கள் ஜப்தி செய்து விடுவோம் எப்படி குறிப்பிடுவதற்கு காரணம் என்ன? அப்ப டச் ஆகுது இல்லையா? அந்த குணசேகரனுடைய மேட்டரும் இந்த ஜப்தி செய்து விடுவோம் அமலாக்கத்துறை அனுப்பிச்ச நோட்டீஸ் ஒட்டி இருக்கக்கூடிய அந்த 6.5 ஏக்கருடைய விஷயமும் டச் ஆகிறப்ப துண்டா தெரிஞ்சு போகுதுல்ல. அப்ப இது பாஜகவின் சூழ்ச்சி, பாஜகவின் மிகப்பெரிய ஒரு மோசடி திட்டத்தின் வெளிப்பாடு. சிஏஜிஆர் 7.5 லட்சம் கோடிக்கு இன்னும் பதில் இல்லைங்க. என்னங்க அநியாயமா இருக்கு. அந்த 2 பெரியவங்களை பார்த்தா நமக்கே மனசு ரொம்ப சங்கடமா இருக்குதுங்க. பிடிச்சி இப்படி கீழே விழுந்தாலும் இறந்து போயிடுவாங்க. 85-90 லட்சம், 85-90 வயசு உள்ளவங்க. என்ன ஒரு மிக மோசடித்தனமான விஷயம். இது மெகா மோசடி, பாஜகவின் மெகா மோசடி தான் நம்ம சொல்லணும். உண்மையிலே வந்து இது சம்பந்தப்பட்ட பாஜகவில் எப்படிப்பட்ட பொறுப்பில் இருந்தாலும் சரி கைது செய்யப்பட வேண்டும். அதே நேரத்தில் வந்து அந்த ரித்தேஷ்குமார், பிரபா, சந்திரன் மீது கட்டாயமாக வழக்கு பதிவு செய்து அவர்களையும் கைது செய்ய வேண்டும். இப்ப பாருங்க, இந்திய மல்யுத்த சம்மேளனத்துக்கு வந்து சம்மேளனத்தை சஸ்பென்ஸ் பண்ணாங்க பாருங்க. அது மாதிரி வந்து சென்னை நுங்கம்பாக்கம் அமலாக்கத்துறையை சஸ்பென்ஸ் பண்ணணும். கொஞ்ச நாளைக்கு சட்டப்படி சஸ்பென்ஸ் பண்ணணும் இல்லையா? ரித்தேஷ்குமார், பிரபா, சந்திரன் மீது கட்டாயமா வழக்கு பதிவு செய்து நுங்கம்பாக்கம் போலீசார் விசாரணை செய்து அவர்களை வன்கொடுமை சட்டத்தின் கீழே, தீண்டாமை வன்கொடுமை சட்டத்தின் கீழே கட்டாயமாக கைது செய்ய வேண்டும். 2வது வந்து 6.5 ஏக்கர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது அப்புறம் அதெல்லாம் யாரு சொன்னது? ஜப்தி செய்து விடுவோம் சொல்றது ஒரு என்ன உரிமை இருக்கு அப்படிங்கிற சட்டப்படி கேட்கிறோம். இதெல்லாம் வந்து கேட்க நாதி இல்லை, கேட்க ஆள் இல்லைங்கிற திமிரின் வெளிப்பாடு தானே. என்னங்க அது? மத்தியில் அவங்க இருந்துட்டா இந்தியாவே அவங்க கையில் ஆயிருமா? மிக கேவலமான மோசமான என்னங்க, அடுத்தவன் பொண்டாட்டியும் விட மாட்டேங்கிறாங்க, அடுத்தவன் நிலத்தையும் விட மாட்டேங்கிறாங்க. காயத்ரி ரகம் சொன்ன மாதிரி கமலாலயத்தில் உச்சியிலிருந்து உள்ளங்கால வரைக்கும் பார்க்குறாங்க. எங்கு பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, பாலியல் சீட்டர் ஒரு பக்கம் போயிடுது. இப்போ எங்கு பார்த்தாலும் மோசடி. பாருங்க, நடிகை கௌதமி மேட்டரோட இது மோசமாவில் இருக்கு. இன்னைக்கு அந்த அழகப்பனை வந்து அரெஸ்ட் பண்ணியாச்சு. மற்ற சோர்ஸும் லுக்கவுட் நோட்டீஸ் சம்பந்தப்பட்டதை எல்லாம் அரெஸ்ட் பண்ணியாச்சு. ஏன்னா நடிகை கௌதமிட்ட வந்து 7 கோடி ரூபாய் மோசடி பண்ணதோட இது மோசமான ஒரு விஷயமான இருக்கு. நடிகை கௌதமியாவது சின்ன வயசுங்க. இந்த 2 பேரும் கண்ணையனும் கிருஷ்ணனும் ரொம்ப ஓல்டஸ்ட், 90 வயசு 85 வயசு இருப்பாங்கப்பா. ஒரு டக்குன்னு ஒரு விஷயம் அப்படின்னா ஒரு இவங்களுக்கு ஹார்ட் ஃபெயில் வந்துருச்சுன்னா எப்படி இறந்து போனா என்ன, யாருங்க பொறுப்பு? பாஜக தான் பொறுப்பு. கண்ணையன்
கிருஷ்ணன் 2 பேரும் வந்து மாரடைப்பு வந்து எங்க அப்பா சொத்து இப்படிலாம் அபகரிச்சுட்டாங்களாங்க அப்படின்னு அவங்க இறந்து போனாங்க அப்படின்னா மாரடைப்பால கட்டாயமா பாஜக தான் பொறுப்பு. ஆமா, பாஜக தான் பொறுப்பு. ஆமா, அநியாயம், அக்கிரமம். ஆமா, இவருடைய அட்டகாசம் எல்லாம் என்னைக்கு தீரும்? 2024 நாடாளுமன்ற தேர்தல் நம்ம மக்கள் எவ்வாறு வாக்களிக்க போறாங்க இந்த பாருங்க. அநியாயமா 3 மாநிலம் எப்படி வந்ததுன்னே தெரியல. ராஜஸ்தான், சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம் எப்படித்தான் அந்த 3 மாநிலத்தை கைப்பற்றாங்க. இத்தனைக்கு வந்து காங்கிரஸ் 11 லட்சம் டோட்டலா வாக்கு அதிகமா பெற்றிருக்கு. இல்ல வட இந்தியர்கள் ஏன் இவ்வளவு தவறு செய்யறாங்க அப்படின்னு தெரியல. இல்ல வரக்கூடிய காலங்கள்ல தென்னிந்திய கான்செப்ட்ல பாஜக வேறுன்ற முடியாது. காங்கிரஸ் வந்து தெலுங்கானால ஊன்றியாச்சு, கர்நாடகாவில் தன்னுடைய நிலைப்பாட்டு ஊன்றியாச்சு. பாஜக சுத்தமாக வாஷ் அவுட் பண்ணப்பட்ட ஒரு கட்சி தென்னிந்தியா. ஆனா வட இந்தியா அப்படி இல்லையாங்க. அவங்க ஏதோ ஒரு ஓட்டு போட்டுறாங்களே. இப்படிப்பட்ட அநியாய அட்டகாசம், போர்ஜரி, பக்தவனை ஏமாத்துவது, பிறர் மனைவியை அபகரித்துக் கொள்வது, என்னங்க அது? நடிகை கௌதமி மேட்டரோட கேவலமாவில் இருக்கு, மோசமாவில் இருக்கு. ஆமா, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.